வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இன்று ஏப்ரல் 16. நேற்றே நான் குழுவில் சொல்லியிருந்தேன், இந்த பேன்கிரியாட்டிக் நெக்ராசஸ்க்கு எப்படி 3 நாட்களில் குணப்படுத்தினேன், அந்த வைத்தியத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்று நாம் பார்க்க போவது இந்த பேன்கிரியாட்டிக் நெக்ராசஸ்க்கு நான் என்ன மூலிகை மருந்து கொடுத்து குணப்படுத்தினேன். இது நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016. 2016 ஆகஸ்ட் மாதம் இருக்கும். அப்போ எனக்கு ஒருத்தவங்க தொடர்பு கொள்கிறாங்க. இது மாதிரி என்னுடைய அண்ணன் பையனுக்கு ஹாஸ்பிட்டலில் 2 ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கூப்பிட்டு போனோம். ஆனால் 2 ஹாஸ்பிட்டல்லையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இதுக்கான எக்யூப்மெண்ட் இல்லைன்னு, இன்னொரு ஹாஸ்பிட்டல் எங்களால் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வலியாக துடிக்கிறா. எது சாப்பிட்டாலும் அவனுக்கு வாந்தி வருது சார். இது ஆங்கிலத்தில் இது பேன்கிரியாட்டிக் நெக்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க சார்னு சொல்லி ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதனால் பேன்கிரியாட்டிக் நெக்ராசஸ் என்பது, பேன்கிரியாட்டிக்னா கணையம், நெக்ராசஸ்னால் அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய சில செல்களோ அல்லது முழு செல்கள், அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்கள் இறந்து போயிடும். நெக்ராசஸ் ஸ்டேட் அதுதான் சொல்லுவாங்க. இதுக்கு எந்த மருத்துவத்திலையும் இதில் தீர்வு இல்லைன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய சித்த மருத்துவத்தில் இதுக்கு நான் என்ன மருந்து கொடுத்தேன்னு இப்போ சொல்ல போகிறேங்க. அவங்க அப்படியே ரொம்ப பதட்டமாக என்கிட்ட பேசுகிறாங்க. இது மாதிரி இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சொல்லுங்கன்னு. இருக்கம்மா, ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ நான் கீழே நிலையை வச்சு நிறைய விளையாண்டேன் என் லைஃப்பில். 2016 2017 கீழே நிலையை வச்சு நிறைய ஆட்டம் காட்டினேன். அப்போது அவங்களுக்கு இதே தான் நான் சொன்னேன். அவன் இயற்கையாக கணையத்தில் போய் வேலை செய்யணும். அதாவது செயல் எழுந்து அந்த கணையத்தில் அந்த செல்களை செயல்பட வைக்கிறோன்னா அதுக்கு அற்புதமானது ஹீராநெல்லியும் இயற்கை இன்சுலின் என்று சொல்லக்கூடிய இளநீர் மட்டுமே. அதனால நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, கீழே நெல்லி அரைங்க, இதை கூட இளநீரில் கலந்து அவருக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை காலை மாலை கொடுங்க. இது மாதிரி ஒரு வாரம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அவ்வளோதானா டாக்டர் வைத்தியம் கேட்டாங்க. அவ்வளோதான் வைத்தியம், எதுவுமே வேண்டாம், அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு. ரொம்ப வலிக்குதுங்கிறான், வாந்தி வந்துட்டு இருக்குங்கிறான். அது பாட்டு எல்லாம் மறைய ஆரம்பிக்குன்னு. ஸோ ஒரு அன்னைக்கு கொடுக்கும்போதே ஓரளவு அவனுக்கு ஆல்ரைட்டு, ஓரளவு பரவாயில்ல. பட் இது கூட இந்த கீழாநெல்லியும் குளிச்சு இளநீரும் குளிச்சுருந்தோம். அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிச்சு. இது மாதிரி சொன்னாங்க, டாக்டர் சளி பிடிச்சிருக்குன்னு. ஒன்றும் இல்லை, சளி பிடிக்காம இருந்தால் கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அரைக்கும் போதே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அரைங்க, அது ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. காலை மாலை வெறும் வயிற்றுல கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போய் கணையத்தில் போய் இந்த இளநீரும் கீழாநெல்லியும் கலந்த கல்வை உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. 3 நாளில் 90% இருந்த வலி சரியாயிடுச்சு. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. இது மாதிரி 2 ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயும் இது எங்களால் எடுக்க முடியாதுன்னு சொன்ன இந்த இதை வெறும் இந்த கீழாநெல்லி இளநீர் கொடுத்து நிலை சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் பிரண்டை பருப்பம் நீங்களே கடையில் வாங்கிக்கோங்க, நாட்டு மருந்து கடையில். பிரண்டை பருப்பம் ஒரு மிளகளவு நெய்யில் காலை மாலை உணவுக்கு பிறகு எடுங்கன்னு சொன்னேன். இந்த 6 நாள் தாங்க வைத்தியம். 7வது நாள் வேலைக்கு போயிட்டார். டெஸ்ட் பண்ணல, எது பண்ணல. 7வது நாள் வேலைக்கு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், நடுவில் ஏதாவது வயிறு வலி அது மாதிரி ஏதாவது அது மாதிரிலாம்